ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா லீசா கிட்ட அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்களோட ஆபீஸ் ரூமையே நீ நெருப்பு வச்சு கொளுத்திருப்ப, உனக்கு என்னதான் பிரச்சனை ஆச்சு, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்ப உடனே அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவ வந்துட்டு இந்த கட் பண்ண பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து ஒண்ணு சேர்த்து வச்சு பார்த்தா இல்லையா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து ட்ரக் டீலிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, மெடிசன் கொடுக்கறேன்ற பேர்ல எல்லாருக்கும் ட்ரக்கையும் சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளவு கேவலமான விஷயத்த எனக்கே தெரியாம எதுக்காக நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவ பயங்கரமா சண்டை போடுறா. அதுக்கு அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன நியாயம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, உலகத்துல எல்லாருமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சின்ன சின்ன தப்புனால எதுவும் மாறிட போறது இல்ல. இந்த மாதிரி ஒரு சொகுசான வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவ வந்துட்டு, இப்ப நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போக போறீங்க, நான் மட்டும் அங்க இருந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வந்து எரிக்காம இருந்திருந்தேன்னா அப்பவே வந்து இந்நேரம் எல்லாத்தையும் எடுத்து சீஸ் பண்ணிட்டு நம்மள அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்ப உடனே அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் நீ கவலைப்படாத, இது எல்லாமே வந்து தானா பாத்துப்பாரு, அவரும் நாங்களும் சேர்ந்துதான் இதெல்லாம் பண்றோம், அதனால கண்டிப்பா வந்து எங்களை ஜெயிலுக்கு போக விட மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே அவ என்ன பண்றானா, அவளுக்கு கிடைச்சது இல்லையா இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ் ஒருத்தன் எடுத்துன்னு வந்து திருட்டுத்தனமா வச்சானே அதை எல்லாத்தையும் எடுத்து காட்டுறா. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாமே புரியுது. இதுல வந்து பார்த்தா தானாவோட கையெழுத்தே இல்ல, இவங்க 2 பேர் மட்டும்தான் சேர்ந்து இந்த ட்ரக் டீலிங்க பண்ண மாதிரி தான் எல்லா ஃபைல்ஸ்லயும் இருக்கு. அதை பார்த்த உடனே தான் புரியுது, கடைசியில தானா வந்து நம்ம 2 பேரை மட்டும்தான் மாட்டி விட பாக்குறான், அதுக்காக தான் இந்த பிளான பண்ணிருக்கான் அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம டிரைவரை காட்டுறாங்க. அவர் வந்து இப்பதான் பழைய விஷயத்த எல்லாத்தையும் யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம தானா இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட அப்பா எப்படி இறந்தாரு அப்படின்றத காட்டுறாங்க. தானா தான் காசு கொடுத்து இவரை வந்து ஆக்சிடென்ட் பண்ண வச்சிருக்கான். அதுவும் எப்படின்னா, இவரோட ஒய்ஃபுக்கு வந்து கேன்சர்னால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க பேரை சொல்லி இவன் பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். உன்னோட ஒய்ஃபோட மொத்த மெடிக்கல் செலவையும் நான் பாத்துக்கிறேன், உன்னோட கடனை எல்லாத்தையுமே நான் அடைச்சிடுறேன், நான் சொல்றேன் இந்த ஒரு வேலையை மட்டும் நீ செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த ஆக்சிடென்ட் எப்படி இருக்கணும்னா, நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டின மாதிரி தான் இருக்கணும், அப்பதான் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல தான் போடுவாங்களே தவிர உன்னை வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, நீ எதுக்காக ஆக்சிடென்ட் பண்ண அப்படி இப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க, நீ குடிச்சிட்டு ஏதோ தெரியாம ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவர் வேற வழி இல்லாம பொண்டாட்டியை காப்பாத்தணும்ன்றதுக்காக பண்ணியிருக்காரு. அதோட மறுநாள் காலையில ஹீரோ மட்டும் கார்ல ஏறி வெளியில போறான். அப்ப வந்துட்டு நம்ம செக்ரட்டரி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோவை ஒருத்தனை பைக்ல அனுப்பி ஃபாலோ பண்ண சொல்றான். இன்னைக்குதான் வந்து அவங்க டிரைவரை மீட் பண்றதா பிளான் பண்ணிருக்காங்க, அதனாலதான் இவங்களுமே வந்து ஃபாலோ பண்றாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோயின் வெளியில வரா. ஹீரோயின் வெளியில வந்துட்டு அவ என்ன பண்றானா, அவ இன்னொரு காரை எடுத்துக்கிட்டு தனியா போறா. செக்ரட்டரி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் அவன் இன்னொரு காரை எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினை ஃபாலோ பண்ணி வந்ததுல அவ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா யாருக்காகவோ. அப்ப பார்த்தா இந்த பைக்ல ஒருத்தன் ஹீரோவை ஃபாலோ பண்ணான் இல்லையா, அவன் அங்க வந்து நிக்கிறான். டே நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னு செக்ரட்டரி கேட்கும் போது, ஹீரோவுமே இங்கதான் சார் வந்திருக்கான் அப்படின்னு சொல்றான். இவங்களே புரியாம பாத்துட்டு இருக்காங்க. இவனுக்கு நல்லாவே புரியுது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்க அப்படின்றது மட்டும். உடனே வந்துட்டு போட்டோ எடுத்து தானாக்கு அனுப்புறான். இவங்க 2 பேரும் தான் வந்து ஊரை சுத்திக்கிட்டு வந்து இங்க தனியா மீட் பண்றாங்க சார் அப்படின்னு. இங்க தானாவை பாக்கிறதுக்காக ஹீரோயினோட அப்பா வந்திருக்காரு. நீங்க எதுக்காக இங்க சடனா வந்திருக்கீங்க அப்படின்னு உடனே, இப்ப இந்த ட்ரக் கேஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, அதை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, இவனு கொஞ்சம் டைவர்ட் பண்ணணும், இவன் வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அவங்க மேல வைக்க கூடாதுன்றதுக்காக இவர் டைவர்ட் பண்ண வந்திருக்காரு. அதே நேரத்துக்கு எமிகா, ஹீரோவோட அம்மா, அப்புறம் குழந்தை எல்லாருமே வந்து வெளியில போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆக்சுவலா இவங்களுமே வந்து அந்த பிளான்ல ஒருத்தவங்களா தான் இருக்காங்க. அப்போ அப்பாடா நம்ம கிளம்பிட்டோம், தானாவும் கொஞ்சம் பிஸி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸா கார்ல உட்காடுறாங்க. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது தானா என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, வேலைக்கார பொண்ணை வந்து செட் பண்ணி இவங்க கூடியே அனுப்பிட்டான். அவங்க எங்க போனாலுமே வந்து அவங்கள விட்டு நீ ஒரு இன்ச்சு கூட நகரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதை பார்த்து இவங்க 2 பேருக்குமே செம கடுப்பாயிடுது. எமிகாவும் குழந்தைய என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்துல விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு வேலைக்கார பொண்ணு வந்து தனியா நின்னு பாத்துக்கிட்டே இருக்கா. அப்போ வந்து ஹீரோவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் கொஞ்சம் மசாஜ் பண்ணிட்டு வரேன், நீங்க இங்கேயே
விளையாடிட்டு இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா பின்னாடியே ஓடி வரா. ஏய், அவ குழந்தைய வச்சுட்டு தனியா இருக்கா, அவ கூட ஹெல்ப் பண்ணிடி அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல, தானே சார் தான் உங்க கூடயே இருக்கணும், உங்களை ஒரு நிமிஷம் கூட தனியா விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றா. சரி வந்து தோல அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அந்த பொண்ணை வெளியிலயே உட்கார வச்சுட்டு மசாஜ் பண்றதுக்காக இவங்க ரூம்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்களோட மீட்டிங்கே வந்து இவங்க இங்கதான் போட்டிருக்காங்க. இவர் வந்து ஹீரோவை பாக்குறதுக்காக போகல, இவங்களை பாக்குறதுக்காக இந்த மசாஜ் சென்டருக்கு தான் வந்திருக்காரு. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அவர் டிரைவர் கிட்ட எப்படி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து வீடியோ கால்ல தான் பேசுறாங்க. ஹீரோயோட அம்மா தான் வந்து வீடியோ கால்ல போட்டு கொடுக்குறாங்க. அப்பதான் வந்து இவர் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மறந்துட்டான். அவனுக்கு நிறைய விஷயம் ஞாபகம் இல்ல. தயவு செஞ்சு நீங்க தான் ஹெல்ப் பண்ணும். எவிடன்ஸ் எல்லாத்தையும் நீங்க எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆக்சுவலா ஹீரோ என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா எப்போ வந்து எமிகா கூட வாழக்கூடாது அப்படின்னு சொன்னாரோ அதுல இருந்து அவரை பத்தின எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அப்பதான் இவரை பத்தின விஷயமும் அவனுக்கு தெரிய வந்திருக்கு. அப்ப தானாவும் செக்ரட்டரியும் வந்து பேசிக்கிட்டு இருக்கதை ஹீரோ கேட்டிருக்கான். அப்ப வந்து செக்ரட்டரி என்ன சொல்றான்னா, அந்த டிரைவர் வந்து ரிலீஸ் ஆயிட்டாரு, நான் திரும்பவும் வேலைக்கு இங்க வந்து ஜாயின் பண்ணிடு, அவனை நம்ம சுத்தியே வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சு கூப்பிட்டேன், ஆனா வரமாட்டான் அப்படின்னும் போது சரி விடு பாத்துக்கலாம், அவன் எதனா பிரச்சனை பண்ணானா அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தெரிஞ்ச ஹீரோ வந்து அவனை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ இவனை பாக்குறதுக்காக நிறைய வாட்டி போயும் இவர் வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசாமே திருப்பி திருப்பி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவன் வந்து ரொம்ப கெஞ்சினதுக்கு அப்புறம் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாரு. எங்க அப்பாவுக்கு அகைன்ஸ்டா நான் எக்கச்சக்கமான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியணும், என்னோட பெரியப்பாவை நீங்க எதுக்காக கொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதாவது நம்ம பாஸோட அப்பாவை. எல்லாருமே இது வரைக்கும் பாஸோட அப்பா ஆக்சிடென்ட்ல செத்தாரு அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தம்பி பண்ண தப்பு, அதாவது இவன் இல்லீகலா ட்ரக் டீலிங் பண்றான் அப்படின்றது தெரிஞ்சு பாஸோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தெரிஞ்ச தானா உடனே என்ன பண்ணிருக்கான்னா, எப்படியாவது அவரை போட்டு தள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இவரை வச்சு ஆக்சிடென்ட் பண்ண வச்சு கொலை பண்ணிருக்கான். அது தெரிஞ்ச உடனே இப்ப ஹீரோவும் சரி ஹீரோவோட அம்மாவும் சரி ரெண்டு பேருமே வந்து ரொம்ப உடைஞ்சு போயிடுறாங்க. இவர் உடனே கெஞ்சுறாரு, என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்னோட பொண்டாட்டிய காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல, அதனாலதான் நான் இதை பண்ணிட்டேன். ஆனா அதை பண்ணிட்டு இந்த நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட நான் நிம்மதியா தூங்கினது கிடையாது. என் மனசாட்சி என்னை உறுத்திக்கிட்டே இருந்தது. நானும் வந்து கண்டிப்பா ஹீரோ கிட்ட என்ன சொன்னேன்னா, இது எல்லாத்துக்கும் நானே வந்து சாட்சி சொல்லிடுறேன், என் தப்பு எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டேன். இருந்தாலும் கடைசியில பார்த்தா ஹீரோ அவன் எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணான். ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் ரொம்ப நாள் கழிச்சுதான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கொடுத்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கேன், அந்த ஃபுல் டாக்குமெண்ட்டும் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி டாக்குமெண்ட் ஓகே, அந்த வீடியோ கிளிப் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா கேக்குறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, வீடியோ கிளிப்பை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, என்கிட்ட வந்துட்டு இந்த ட்ரக் டீலிங் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே எல்லாருமே பயங்கர அப்செட் ஆயிடுறாங்க. அதே நேரத்துக்கு எமிகா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இந்த வேலைக்கார பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை வந்து போன் பண்ணி கூப்பிடுறா. குழந்தைங்க தான் விளையாடிட்டு இருந்தா, எங்க போனானே தெரியல, சீக்கிரமா வா அப்படின்னு. உடனே இவளுமே வேக வேகமா போறா. அந்த பொண்ணை கூப்பிட்டு தேடி வச்சுட்டு இவங்க ரெண்டு பேருமே வா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எதனால அப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட அம்மாவும் அதுக்கப்புறம் அந்த டிரைவரும் ரெண்டு பேருமே அந்த பேங்க்குக்கு கிளம்பி போறாங்க. பேங்க்குக்கு கிளம்பி போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வரணும் இல்லையா, அதுக்காக தான் அவளை டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. அதே நேரத்துக்கு பேங்க்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அங்க வந்து ரெண்டு பேரும் தேவையில்லாம சண்டை போட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிறானுங்க. எல்லாரும் கூட்டமா நின்று அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. அந்த டைமுக்கு டிரைவரோட வயிற்றுல கத்திய வச்சு ஒருத்தன் டாக்குமெண்டோட அவரையே கடத்திட்டு போயிடுறான். அவன் பார்க்கிங் ஆண்ட கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே தெரிய வருது, ஆக்சுவலா பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஆபீசர் இருக்காரு இல்லையா, அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மாவும் வந்துடுறாங்களா. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, இவர்கிட்ட இருக்க டாக்குமெண்ட் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டோமா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கையில கொடுக்குறாரு. அந்த டைமுக்கு கரெக்டா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, வேற 2-3 பேர் வந்துட்டு கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டிரைவரை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போயிடுறாங்க. டாக்குமெண்ட் எதையும் எடுத்துட்டு போல. இப்பதான் தானாக்கு போன் வருது. அதாவது வந்துட்டு இந்த போலீஸ் ஆபீசர் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இல்லையா, அவங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு செம ஆத்திரம் வந்துருது. எதிர்க்கே தான் ஹீரோயினோட அப்பா இருக்காரு இல்லையா,
ஆக மொத்தம் நீ வந்துட்டு எதையும் டிஸ்கஸ் பண்றதுக்காக வரல, என்ன டைவர்ட் பண்றதுக்காக வந்திருக்க. இது எல்லாமே உங்களோட பிளான் தானே. மரியாதை இங்கிருந்து எழுந்து போயிடு. நீயும் உன் பொண்ணும் வந்து எனக்கு கொடுத்த வாக்கை மீறிட்டீங்க, நம்ம அக்ரிமெண்ட்டை மீறிட்டீங்க. இதுக்கப்புறம் நானும் அக்ரிமெண்ட் பிரகாரம் நடந்துக்குவேன்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி இவரை துரத்தி விட்டுறான். ஹீரோயினோட அப்பா ஹீரோயினுக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சுமா, நீங்க தான் சேர்ந்து இதெல்லாம் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிடுச்சு, தயவு செஞ்சு கொஞ்சம் ஜாகிரதையா இருமா அப்படின்னு சொல்றாரு. நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்றா. இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு செம குழப்பமாயிடுது. அந்த டாக்குமெண்ட் இருக்கு, பட் ஆனா அந்த டிரைவரும் இல்ல. இப்ப எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு தைரியமா இருந்துதான் ஆகணும். அம்மா என்னைக்கா அதுக்கப்புறம் குழந்தை எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. நான் போய் அவங்க 3 பேரையும் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஆக்சுவலா டிரைவரை வந்துட்டு நம்ம தானா கிட்னாப் பண்ணலங்க, வேற ஒருத்தவங்க கிட்னாப் பண்ணிருக்காங்க. யாருடா அப்படின்னு பார்த்தா இந்த வாரா கப்பல் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் கிட்னாப் பண்ணிருக்காங்க. நம்ம லீசாவுமே அங்கதான் இருக்கா. அப்ப வந்துட்டு அவங்க அம்மா என்ன கேக்குறா அப்படின்னு பார்த்தா, நீங்க வந்துட்டு அந்த பழைய கேஸை திருப்பியும் ஓபன் பண்ணலான்னு இருக்கீங்களா, நீங்க வந்து ஹீரோவோட அப்பாவோட கேஸை ஓபன் பண்றீங்களா, நீங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, மரியாதையா எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி டிரைவரை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவர் வாயே திறக்க மாட்டாரு. நீ என்ன பண்ணாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரா. அப்பதான் லீசா, ஐயோ தயவு செஞ்சு சும்மா இருமா, இப்படியெல்லாம் பண்ணாத, எனக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. எமிகாவும் குழந்தையும் மட்டும்தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் வராங்க. நம்ம ஹீரோட அம்மா வரல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க 2 பேரையுமே ரூம்ல எடுத்துட்டு போய் பூட்டி வச்சிடறாங்க. அதோட ரொம்ப லேட்டா தான் வந்து ஹீரோட அம்மா வீட்டுக்கு வராங்க. அங்க பார்த்தா தானா ஆல்ரெடி இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ போய் எங்க அந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு வந்த, மரியாதையா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றான். இவங்க சொல்ற மாதிரி இல்ல, உடனே இவங்களை அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நான் தாண்டா உன்னை அடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா தானாவை அடிக்கிறாங்க. உனக்கு எந்த அளவு தைரியம் இருந்தா நீ வந்து என் புருஷனையே கொண்டு இருப்ப, அதுக்கப்புறம் என் கூடயே இப்ப வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா, கேவலமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. அப்பதான் இவன் என்ன சொல்றானா, அவன் வந்து என்னோட சந்தோஷம் எல்லாத்தையும் என்கிட்ட வந்து திருடிக்கிட்டான். நான் எங்க அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பேன், ஆனா எங்க அம்மா வந்து அவன் மேலதான் ரொம்ப பாசமா இருந்தாங்க. அதே மாதிரிதான் நான் உன்னை லவ் பண்ணேன், நான் வந்து உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், ஆனா நீ என்னை ஏத்துக்கவே கிடையாது. அவன் வந்து உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண உடனே அந்த நிமிஷமே நீ ஏத்துக்கிட்ட. அப்பனா எனக்கு நல்லாவே புரிஞ்சுது, அவன் உயிரோட இருக்க வரைக்கும் என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் அவன் பறிக்க போறான்றது. சோ அதனால நான் அவனை கொன்னதான். உண்மைதான், எனக்கு வந்து அவனால ஒரு நல்லதும் நடக்கல, அதனால அவன் போனது எனக்கு பெருசான கஷ்டமும் தரலன்றான். இவங்களையும் அடிச்சு போட்டு இந்த ரூம்லயே பூட்டிட்டு வெளியில போயிடுறான். இப்பதான் வேக வேகமா ஹீரோ வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா ஒரு சைடு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதே டைமுக்கு இன்னைக்கு அவன் குழந்தைய இன்னொரு சைடு கத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் எதுக்காக இப்படி பண்றீங்க, மரியாதையை தொடங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். அந்த டைமுக்கு புள்ளன்னு கூட பார்க்காம இவனை மண்டையிலே அடிச்சு மயக்கம் வர வச்சிடறான். இங்க ஹீரோ ஹீரோயின் அவங்க அப்பா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஹீரோ கால் பண்ணவே இல்லை, என்ன ஆச்சுன்னே தெரியலன்னும் போது ஆபீசருக்கு டவுட் வருது. அவன் வந்து அவங்க அப்பாக்கே துரோகம் பண்றான், நமக்கு கூட அவன் துரோகம் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, நீ உண்மையா அவனை நம்புறியா, அவன் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவானா, அந்த டாக்குமெண்ட் அவங்க அப்பா கிட்டயே கொடுத்துருப்பானா அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறான். கண்டிப்பா கிடையாது, நீ பயப்படாத, அவன் வந்து நமக்கு தான் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அதே டைம்க்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பாவை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவர் வந்துட்டு லஞ்சம் வாங்கிட்டு எக்கச்சக்கமா ட்ரக் எல்லாத்தையும் வந்து மெடிசன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண விட்டுட்டாரு அப்படின்னு ஆபீசர் ஃப்ரெண்ட் எவ்வளவு சொல்லியும் அவருக்கு புரிய வைக்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தா இவர் வந்து தானாவோட ஆளா இருப்பார் போல. அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை பாரு, ஆல்ரெடி உன்னை நான் டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல போட்டேன், இதுக்கு மேலேயும் நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா உன்னை வந்துட்டு நான் ஆபீஸ் ஒர்க்ல போட்டுருவேன், மரியாதையா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அவனையே அவர் மிரட்டிடுறாரு. சோ அவங்க அப்பாக்கு வந்து இவங்க பெயில் கூட எடுக்க முடியாம அவஸ்தைப்படுறாங்க. ஹீரோ இப்பதான் கண்ணு முழிச்சு எழுந்துக்கிறான். எழுந்துக்கும் போது வந்து பக்கத்துல தானா நின்னுக்கிட்டு இருக்கா. மரியாதையா அந்த டாக்குமெண்ட்ல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ என்ன சொல்லவா போறான், ஃபர்ஸ்ட் நீ அம்மா என்னைக்கா குழந்தை எல்லாரையும் வெளியில அனுப்பு, அவங்கள நீ விட்டுட்ட அப்படின்னா அதுக்கப்புறமா நான் சொல்றதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறான். உடனே அவனை அடிச்சு மறுபடியும் படுக்க வச்சுட்டு இவங்க பூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் வந்த உடனே இதை பாரு, உனக்கும் எனக்கும் பிரச்சனை, நீ எல்லாரையும் கஷ்டப்படுத்தாத, எதுக்கு எங்க அப்பா அம்மா எல்லாரையும் கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இதை பாரு,
ஆல்ரெடி நீயும் உங்க அப்பாவும் வந்து நம்ம போட்ட டீலிங்கே மீறிட்டீங்க, நம்மளோட அக்ரிமெண்ட்டை மீறிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் நானாவே இருக்க மாட்டேன். மரியாதையா வீட்டை விட்டு கிளம்பி வெளியில போ. எப்ப நீங்க அக்ரிமெண்ட்டை மீறினீங்களோ அப்பவே வந்து இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. மரியாதையா வெளியில போ அப்படின்னு சொல்லி பெட்டி படுக்கையோட ஹீரோயினை வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. பெட்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஹீரோயின் போய் கார்ல ஏறுறா. கார்ல ஏறின பிறகுதான் தெரியுது, பார்த்தா ஹீரோ வந்து கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அடப்பாவி, நீ எப்படி இங்க வந்த அப்படின்னும் போது சைலண்டா இரு, யாருக்கும் தெரியாது, எல்லாரையும் அடைச்சு வச்சுட்டான் அவன். அதனால நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்றான். சோ இப்போதைக்கு இவங்க 2 பேர் மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியில போறாங்க. நாளைக்கு கண்டிப்பா நம்ம வந்து எப்படியாவது அம்மா அதுக்கப்புறம் எமிகா குழந்தைய காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்றான். சோ இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.